சிறகடிக்க ஆசையில் இன்னைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். மீனாவும் சீதாவும் முத்துவை கூப்பிட்றதுக்காக போயிட்டே இருக்காங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, முத்து வந்து 3 கிளாஸ் பிரித்து வச்சுருப்பாங்க. அங்கே நான் வந்து ஏமாந்துட்டேன், இது என் பொண்டாட்டி, இது அருணுன்னு சொல்லிட்டு 3 கிளாஸை வச்சு குடிச்சிட்டு இருப்பாங்க. அங்கே ஒருத்தர் வருவாங்க, ஆல்ரெடி குடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வந்தப்போ கேட்பாங்க, இது நீ இவங்க மீனா, இவங்க அருண் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம், அதனால ரொம்ப என்னை ஏமாற்றிட்டனால நான் இவங்களை இப்படி வச்சு குடிச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்போ புரியுது, இதுவும் பொண்டாட்டி, இது வந்து அருண், இது நீ ஏமாந்து போடுவேன். பொண்டாட்டி வந்து அருண் வந்து அந்த உங்கள் பொண்டாட்டியை குட்டி நிறுத்துன்னு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட முத்து ரொம்ப கோவம் வந்து அடிச்சிடுறாங்க. என் பொண்டாட்டியை பற்றி உனக்கு என்ன தெரியும், யாரை பார்த்து தப்பாக சொல்கிற, கண்ணகி இருக்கால, கண்ணகி அவளை விட மேலு நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள போட்டு நல்லா அடிச்சிடுறாங்க. அந்த டைமில் மீனா வந்துடுறாங்க, அதெல்லாம் கேட்டுடுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுது. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்தே ஆகணும், நீங்கள் வராமல் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலையும் அவங்க முத்து வந்து ரொம்ப புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அது ஆல்ரெடி கல்யாணம் நடந்துச்சுல, இதுக்கு மேலே என்ன கல்யாணம் நடக்கணும், நான்லாம் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கல்ல நிற்பாங்க. ஆனாலும் மீனாவும் சீதாவும் அவங்கள கண்டிப்பாக கூட்டிகிட்டே போகணுன்ற முடிவோடு இருக்காங்க. முரளியும் கூட வந்திருப்பாங்க. அங்கேயே பார்லேயே உட்காந்துருவாங்க இப்போ 2 பேருமே, மீனாவும் சீதாவும். அதை பார்க்குறாங்க எல்லாரும். அது ஒரு மாதிரி இருக்குன்னு முரளி சொல்லுவாங்க. பொண்ணுங்க யாருன்னா பார்க்கு வருவாங்களா, இப்படி உட்காந்துருக்காங்க, எழுந்து வாடா, நீ பண்ணுறது ரொம்ப சரியில்லடா அப்படின்னு சொல்லி முரளி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்க வர்ற வரைக்கும் அந்த பார்லேயே உட்காந்துட்டே இருப்பாங்க. நீ வர்ற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீதா வந்து முத்துக்காலிலாம் போய் விழுவாங்க. மாமா ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க மாமா, வாங்க மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முத்து சொல்லுவாங்க, வேணா நீ என்ன மன்னிச்சிடுறியா, நான் உங்கள் காலில் விட்டா அப்படின்னு சொல்லி முத்து சொல்லுவாங்க. அதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சீதாவும். மீனாவும் ரொம்ப ஏன் இப்படி பண்ணுறீங்க, என் மேலே கோபமாக இருந்தால் அப்புறமா பேசி என்னை அடிங்க திட்டுங்க, ஏன் இப்படி என் மேலே ரொம்ப இது பண்ணுறீங்க, சீதாவை பார்த்தீங்களா அழுந்துட்டு இருக்கா, கல்யாண பொண்ணு அழுந்துன்னு இருக்கா, பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இல்லை என்னால் வரவே முடியாதுன்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன பொண்ணுங்களை இங்கே வச்சுன்னு குடிக்க சொல்கிறீங்களா, எங்களால் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு போங்க, ஒன்று நீயும் அவங்க கூடயே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அது கேட்காம முத்து பிடிவாதமாக அங்கேயே உட்காந்துருப்பாங்க, போகவே மாட்டாங்க. அருண் போய் அவங்க அம்மா கிட்ட கேட்பாங்க, ஏன் என்னாச்சு, முத்து வரலையா, சீதா எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சீதாவும் முத்தை கூட்டிகிட்டு வரத்துக்கு தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அருண் கோவப்பட்டு யாராவது கல்யாணம் பண்ண அமுச்சு விடுவாங்களா, எதுக்கு அமுச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் முன்னாடி பண்ணுறதுக்கு யோசிச்சுருக்கணும், நீங்கள் இப்படி பண்ணதுனால தான் இவ்வளவோ நடந்திருக்கு, அவங்க மாமாவை கூட்டிகிட்டு வரத்துக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லலாம், அவங்க சீதா இருந்திருந்தாவது நம்ம இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல, அதான் ஆல்ரெடி கல்யாணம் நடந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்லி அருணோட அம்மா சொல்லுவாங்க. மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, என்னதான் நடந்திருந்தாலையும் நாங்கள் மாப்பிள்ளை இல்லாமல் நாங்கள் பண்ணுறதில்ல, அவர் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏதாவது பண்ணி சீதாவோட தம்பிக்கிட்ட சொல்லுவாங்க, ஏதாவது பண்ணி அவங்கள வரவை சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அருணும் சீதாவுக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களும் கால் அட்டன் பண்ணாமல் கட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரோகிணியும் மனோஜும் பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த கல்யாணம் நடக்குமான்னு நடக்காதான்னு. ரோகிணி சொல்லுவாங்க, நான் அப்போவே சொன்னேன்ல, அருண் வந்துட்டா முத்துக்கு அங்கே மரியாதையே இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மனோஜ் போய் விஜயா கிட்டே சொல்லுவாங்க, அம்மா வாங்கம்மா, இந்த கல்யாணம் நடக்காது, நம்ம போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை அதை கேட்டு ரொம்ப திட்டுவாங்க, என்னடா நீயும் உங்கள் அம்மா மாதிரியே யோசிக்கிற, உனக்கு அறிவே இல்லையா, இப்போ தாண்ட நம்ம மீனாவோட குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், நம்ம இல்லைன்னா அவங்க எங்கே இருப்பாங்க, பாவம் இல்லையா அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அவங்க போய் அவங்க அம்மா கிட்ட, மீனாவோட அம்மா கிட்ட கேட்பாங்க, இன்னும் வரலையான்னு சொல்லிட்டு. வரல, இரு நான் கால் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி அண்ணாமலையும் சொல்லுவாங்க. அண்ணாமலை கால் பண்ணாலுமே அவங்க யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் எல்லாரும் வெளியே வராங்க. அங்கே அருணோட ஃப்ரெண்டு வந்து அருணை தனியாக கூப்பிட்டு பேச போகிறாங்க. அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.